இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாங்கள் அக்னியை எடுத்துக் கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லை வரை உங்களை விட்டுவிட்டு தான் வருவேன். ஆனால் அது தன் எல்லை வரை உன்னுடன் விடுகதைகளை போட்டுக்கொண்டே வரும். அது போடும் புதிர்களுக்கு நீ விடை சொல்லாவிட்டால் மறுபடியும் அக்னி இருந்த இடத்திற்கே உன்னை கொண்டு சென்றுவிடும். பரவாயில்ல, நானே போயிடுறேன். இல்லை இல்லை, விருந்தாளியை எல்லை வரை விடுவதுதான் எங்களுடைய வழக்கம். வாருங்கள் போகலாம். இன்னொரு புதிர் போடுகிறேன். அதற்கும் சரியான பதிலை சொல் பார்ப்போம். சொல்லுங்க. கணவனுக்கு சாப்பாட்டில் கல்லை போடுபவள் பத்தினியா? கணவனுக்கு சாப்பாட்டில் கல்லை போடுபவள் பத்தினி இல்லை. இல்லை இல்லை, பத்தினிதான் கல்லை போடுவாள். அவள் உப்பு கல்லை போட்டுத்தான் சாப்பிடச் சொல்லுவாள். ஐயோ, தப்பான பதில சொல்லிட்டோமே. வேதாளம் மறுபடியும் அதே இடத்துக்கே கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனா பௌர்ணமி முடியறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா அங்க போயாகணுமே. கடவுளே. சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். ஐயோ, மறுபடியும் இங்கே வந்துட்டோமா? சரி, இன்னொரு புதிர் போடுகிறேன். இதற்காவது சரியான விடை சொல். வா. ஒரு குளத்தில் குறிப்பிட்ட தாமரை பூக்கள் இருக்கிறது. அந்த குளத்தை தேடி குறிப்பிட்ட குருவிகள் பறந்து வருகின்றன. ஒவ்வொரு தாமரை பூவிலும் ஒவ்வொரு குருவியாக வந்து உட்கார்கிறது. ஒரு குருவிக்கு பூ இல்லாமல் போகிறது. பின்பு யோசித்த குருவிகள் ஒரு பூவில் இரண்டு குருவிகளாக உட்கார்கிறது. அப்படி என்றால் அந்த குளத்தில் எத்தனை தாமரை பூக்கள் பூத்திருந்தன? அந்த குளத்தை தேடி எத்தனை குருவிகள் வந்தன? 3 பூக்கள் 4 குருவிகள். எப்படி? விளக்கம் சொல்லு. ஒவ்வொரு பூவுலயும் 2 உட்கார்ந்திருந்தா 4 குருவிங்க 2 பூவுல உட்கார்ந்துரும். ஒரு பூ காலியா இருக்கும். மகிழ்ச்சி. இதுவரை நான் போட்ட எல்லா புதிர்களுக்கும் மன்னன் விக்ரமாதித்தனை போல் விடை சொல்லி என்னை திருப்திப்படுத்தி விட்டாய். நான் உன்னை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நான் யாரு? என் பேர் என்ன? இங்க எப்படி வந்த? என் அப்பா அம்மா யாரு?
என்ன பாப்பா? அங்கிள், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏய், என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மச்சான். ஆமாண்டா, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆட்டுக்குட்டி தானா தேடி வந்திருக்க பாரு. ஆமா மச்சான். என்னால நம்பவே முடியலண்ணே. டேய், குழந்தைய தலைவர்கிட்ட ஒப்படைச்சா போஸ்டிங் கன்ஃபார்ம்டா. ஆ, ஆமாண்ணே ஆமாண்ணே குழந்தைய நைஸா கொண்டு போயிடுவான். கொண்டு போயிடலாம் மச்சான். ஆமாண்ணே கொண்டு போயிடலாண்ணே. ரொம்ப பசிக்குதா பாப்பா? ஆமா அங்கிள். இந்த கேண்டீன்ல எதுவுமே நல்லா இருக்காது பாப்பா. எங்க கூட வெளியே வா, நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சத வாங்கி தரேன். சரி அங்கிள். வா வா, வாங்கடா டேய். ஏண்டா, நல்லா காது கொடுத்து கேளு. உயிராயு வா வா, எழுந்து வா. குருவே, எனக்கு ஆணையிடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சாமி, அதான் எந்திரிச்சு நின்னு ஆணை எடுங்கன்னு கேக்குதே. ஏதாவது சொல்லி அதை அனுப்புங்க. உத்தரவு போடுங்க சீக்கிரமா. அவசரப்படாதீங்க. ஜண்டா இப்பதான் கேட்கவே ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு அவனுக்கு சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உருவேத்துனா அவனுக்கு சக்தி ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் இவனால செய்ய வேண்டிய காரியத்தை சுலபமா செஞ்சு முடிக்க முடியும். ஐயோ சாமி, துர்கா பூஜை நடத்தி முடிச்சிருவா போல இருக்கே. சீக்கிரமா இந்த குட்டிச்சாத்தான் அனுப்புங்க.